சுவாமி சிவாயம் சிவாயம். இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசின்னுவாங்க. இந்த வைகுண்ட ஏகாதசி யாருக்கு உகந்தனா பெருமாளுக்கு உகந்த நாள், சொந்த வசத்தை வாங்கணும் எல்லாம் பாருங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி இந்த நாள் 10ஆம் நாள், 10ஆம் நாள் எல்லாருக்குமே 10ஆ பிடிக்கும் நாள். அந்த 10ஆ பிடிக்கும் நாள்ல இன்னைக்கு இந்த கூட்டத்தை யாரு உரையாடி போயிட்டுருக்கீங்கன்னா, கோவிந்தராஜன் சிவனைய பேரையோட செயலாளர் கோவிந்தராஜனாரு வைகுண்டத்திலிருந்து வந்து அவரு தந்தாச்சு, நீங்க ஆரம்பிக்கலாம் அப்படி நான் காத்துட்டு இருக்கேன் ஏகாதசி நிகழ்ச்சிய. அந்த மாதிரி 10ஆம் நாள் நிகழ்ச்சியில கொண்டு வந்து அதை வந்து சாட்சியா இருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா நடுநாயகமா வீட்டு இருக்காங்க குட்டாளிங்க ஐயா. அப்பா பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் எத்தனை இருக்கும், 2 பேருமே பிரிய முடியாது. அதனாலதான் அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறதுனால அதுமே சொல்லுவாங்க. 2 பேருமே அம்மைகள் பாருன்னா திருமால் பாடல கொடுத்தாரு சிவபெருமானு. ஆகியால்தான் அவன் பேரு சங்கர நாராயணன். வேற எந்த தெய்வத்துக்கும் யாருக்குமே பொருந்தாது. அது நம்மளுடைய முன்னவன், நமக்கு தலைவன், நமது இறைவன், நமது பொறுப்பாளன், நமது குடும்ப தலைவன், உயிரில் காந்தவன் சிவபெருமான் ஒருவரே என்று சொல்லி நிகழ்ச்சிகளில் 10ஆம் நாளிகள் திருவம்பாவையில் பாவையரை எழுப்பி வரும் நிகழ்ச்சி. இந்த 10ஆம் நாள் நிகழ்ச்சியை பற்றாக நமக்கு உள்ளே ஊற்றாக உணராம அருமையாக உணர்ந்து தெளிந்து சிவவேட மொழியுடன் நமக்கு வந்துள்ளவர் உத்தரகோச மங்கையை சேர்ந்த திரு ரேணுகா அம்மையார் அவர்களை உங்களது கரவொலி எழுப்பி வருசொல்லுமாறு கேட்டுக் கொள்கின்றேன். ரேணுகா அம்மையார். இந்த அம்மையாரை பற்றி அடியாரை பற்றி முதல் புரிந்து அம்மையார் எடுத்துக்கொண்ட பொறுப்புகளில் முக்கியமாக உள்ளார்ந்து கவனிப்பவர்கள். அது மட்டும் இல்லாமல் சிவப்பணியா உடனே வருகிறேன் எங்கிருந்தாலும் சொல்லி பள்ளிக்கரையிலிருந்து எங்கு ஒன்றால் சொல்வார்கள். ஆனால் எந்த நிலையிலும் அந்த நெற்றியிலே பரந்த திருநீட்டை அறிந்து கழுத்திலே உத்ராட்சமாலை அணிந்து அந்த சிவவேத பொலிவோடு காட்சி தரக்கூடிய அம்மையார் இந்த அம்மையார். ஆகையால்தான் இந்த அம்மையார் இங்கே அமர்ந்த பொழுது ஒரு 10 நிமிடத்துக்கு முன்னால் அந்த நிகழ்வு சுப்பிரமணிய சர்மா ஐயா அவங்க சொல்லிட்டு போறாங்க. என்னன்னு, அம்மா இந்த சிவவேதத்தை பார்த்து நான் ரொம்ப மகிழ்ச்சி உள்ளமான்னு. ஆகையால சிவவேத பொலிவு இருக்கு இன்றல்ல என்றல்ல என்றுமே உண்டு மகிழ்வு. அதுக்காக தலை வணங்கக்கூடியவர்கள் எல்லோருமே இறைவன் திருப்பாதங்கள் அடைந்தவர். அப்போ சிவவேட பொலிவே இப்படி இருக்குன்னா அவங்க கிட்ட எவ்வளவு இருக்கோ தெரியாது. அது இவ்வளவு மாதிரி அடியன்னு கேட்க ஆசைப்படுறேன். அது எப்படி கேட்க ஆசைப்படுறேன், இந்த 10ஆம் நாள் நிகழ்வு பாதாளங்கேரின் கீழ் சொல்கழிவு பாதமல போதா துணை துணியும் என்ற ஆதாரம் ஏறிக்கு வந்து நாங்க இந்த சொல்ல கேட்கிறோம். ஆகையால நீங்க உங்க ஒளிய கழுவிருக்கிறாங்க. இந்த அரங்கம் உங்கள் வசம் ஒப்படைக்கப்படும். சிவாயனம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நம் சேகரையா அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வினை ஏற்படுத்தி கொடுத்த முத்தாலத் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்குள்ள
சிவத்தொண்டு செய்யற கிட்ட வைக்கணும். அனைத்து குருமூர்த்தி சரியா இருக்குப்பா, சரியா இருக்கு. அடியார்கள் பெருமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஓம் நமச்சிவாய என்று சொல்லி என்னுடைய சிற்றுரையை ஆரம்பிக்கிறேன். முதல்ல திருவெம்பாவை பற்றி பேச சொல்லியிருக்காங்க. திருவெம்பாவை என்பது திருவாசகத்துல வரக்கூடிய 7ஆம் பகுதி. திருவாசகம்னா என்ன, அது யார் கேட்கினது, இது எல்லார் அடியாருக்குமே தெரியும். ஏன்னா திருவாசகம் என்பது இறைவனால எழுதப்பட்டது. மாணிக்க வாசகர் ஐயா சொல்லி இறைவனால எழுதப்பட்டது திருவாசகம் என்பதும், திருவாசகத்தினுடைய அத்தனை பெருமையும் எனக்கு முன்னால் இந்த 9 நாட்கள் உரையாற்றிய எல்லோருமே பேசி முடிச்சுட்டாங்க. ஸோ எனக்கு திருவாசகத்தில் பேசக்கூடிய புதுசா அந்த பெருமையை பற்றி அடியனுக்கு பேசக்கூடிய அளவுக்கு எனக்கு இதுக்கு மேல எனக்கு தெரியல. திருவாசகத்தை பெருமையை பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம், அதுவே. ஆனா எல்லா அடியாரும் பேசி முடிச்சதுனால அதையே தான் திரும்ப பேச வேண்டிய இது வர்றதுனால நான் என்ன நினைக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் பக்தின்னா என்ன, பக்தி எப்படி இருக்கணும், பக்தி எப்படி இருக்கக்கூடாது, அதுக்கு ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு என்னுடைய உரையை துவங்கலான்னு இருக்கிறேன். என்னன்னா பக்தி என்பது என்னன்னா, இப்ப பக்தி எப்போ வரும் ஒரு மனுஷனுக்கு அப்படின்னா, ஒரு வறுமையில இருக்கும்போது வரும். அதாவது பசி கொடுமை தான் உலகத்திலே இருக்கிறதுலே மிகப்பெரிய கொடுமை தான். அதுக்கப்புறம் நோய் விட்டு இருக்கும்போது வரும். ஐயோ எப்படியாவது என் மகனை காப்பாத்துறேன், எப்படியாவது என்னை காப்பாத்துறேன், எப்படியாவது என் புருஷனை காப்பாத்துறேன், என் பிள்ளைங்களை காப்பாத்துறேன், என் பொண்டாட்டியை காப்பாத்துறேன். இப்படி மனிதர்கள் பல விதமா பக்தி செய்வாங்க. நமக்கு எல்லா பொருளும் எல்லாம் இருந்தா இறைவனை நடக்குமான்றதே தெரியாது, கடவுளுக்கு தான் இருக்கும். அதனாலதான் கடவுள் இருக்கிறாங்க. எல்லா செல்வமும் இருந்து கூட இறைவனை நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அது மிகச்சிலர் தான், மிக கம்மியா தான் இருக்க முடியும் அடியே நினைக்கிறேன். சரிங்களா? அதனால ஏதோ ஒரு குறைய வச்சுதான் நம்மளை இந்த பூமிக்கே அனுப்புறாங்க கடவுள். ஏன்னா எல்லாருக்கும் நம்ம தலைகளை பிடிச்சி போய் கடவுளை வணங்க மாட்டோம். கடவுளை வணங்கணும்னாலே நமக்கு ஏதோ சில குறைகள் நம்ம சுற்றுச்சூழலை கண்டிப்பா வச்சுதான் அனுப்புவாரு. ஆனா ஒண்ணு, எதை நம்மளால தாங்க கூட முடியும், இந்த ஆத்மா எவ்வளவு சமாளிக்கும், அதை தெரிஞ்சுதான் நமக்கு ஏற்ற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் கடவுள் நம்ம இந்த புலோகத்துல அனுப்புறாரு. ஒண்ணு. ரெண்டாவது, அப்படி அனுப்பிச்சாலும் நாம அதுல இருந்து மீறதுக்கு அவருடைய நினைச்சு அவருடைய தாளை வணங்கி கண்டிப்பா நம்ம அதுல இருந்து மீறதுக்கும் அவரே நமக்கு அந்த தைரியத்தை கொடுக்கிறார். இப்ப இந்த பக்தி நமக்கு எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒருத்தங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, கப்பல்ல பிரயாணம் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. கப்பல்ல பிரயாணம் பண்ணும்போது இயற்கை சூழ்நிலை மாறுபட்டு என்னாச்சு, புயல் வராது. புயல் கப்பலே மூழ்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்துருச்சு. அப்ப என்ன பண்றாங்க, கேப்டன் அனௌன்ஸ் பண்றாங்க, நான் இது இயற்கை சூழ்நிலை ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கு, அதனால எல்லாரும் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, எல்லாரும் அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்க, இதுக்கப்புறம் நம்ம காப்பாற்றுறது கடவுள் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேப்டன் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. அப்போ ஒருத்தர் மட்டும் எல்லாம் அவங்க சேர்ந்து எப்படி மனசுல வேண்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் மட்டும் என்ன நினைக்கிறாருன்னா, ஐயோ நான் இவ்வளவு நாள் சரியா கடவுளை வணங்காத, நான் சிகரெட்டு பிடிச்சிக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு இப்படி இந்த லௌகிக்க இதுல நான் விழுந்துட்டேன், என்னை மன்னிச்சிரு கடவுளே, இந்த ஒரு முறை என்னை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துரு, நான் எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டாரு. இதை நான் ஒரு இதுவா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டாரு. சரி, கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் என்ன ஆகுதுன்னா, இயற்கை சூழ்நிலை கொஞ்சம் மாறுபட்டு ஒரு சாதாரண கண்டிஷன்ல வரக்கூடிய சூழ்நிலையில இருக்குது. அப்போ இந்த மனிதன் என்ன நினைக்கிறான்னா, நான் அவசரப்பட்டு கடவுளை வேண்டிட்டனும், கெட்ட பழக்கத்தெல்லாம் விட்டுடுறேன், என்னை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருன்னு சொல்லி நான் வேண்டிட்டனும், இது தன்னாடியே சரியா இருக்கணும், நான் தெரியாம வேண்டிக்கணும், ஐயோ நான் எப்படி இதெல்லாம் விடுவேன், நான் இந்த பழக்கத்துக்கெல்லாம் அடிமை ஆயிட்டேன், நான் இந்த இதெல்லாம் நான் என்னால எப்படி விட முடியும்னு தெரியல அப்படின்னு இவர் மனசு நினைக்குது. நம்ம வேண்டாம இருந்தா கூட இது சரியாயிட்டு இருக்கும் போல, நான் தான் அவசரப்பட்டு வேண்டிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த மனுஷன் நினைக்கிறார். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் என்ன ஆகுது, சாதாரண நிலைமையில இருந்து மறுபடியும் அந்த புயல் சீற்றம் அதிகமாகுது. மறுபடியும் கப்பல் ஒரு மூழ்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வருது. அப்போ மறுபடியும் கேப்டன் சொல்றாரு, சாதாரண அன்னைக்கு எல்லாம் காப்பாற்றலாம் நினைச்சோம், மறுபடியும் இயற்கை சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு,
திருப்பி எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்யுங்க, அதுக்கப்புறம் இரவு விட்ட வழியாகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த மனுஷன் என்ன பண்றானா, ஐயோ நான் நினைச்சது தப்பு போல, அதனாலதான் மறுபடியும் வந்து ரொம்ப சீரியஸான நிலைமைக்கு வருது. கடவுளே நான் நினைச்சது தப்பு, என்னை வந்து எப்படியாவது காப்பாத்துது, நான் வந்து வேணுதை விட மாட்டேன், நான் கண்டிப்பா வந்து அந்த சிகரெட்டு அந்த தண்ணி அடிக்கிறதெல்லாம் விட்டுறேன், நான் உங்ககிட்ட என்ன வேண்டுதல் வைக்கணும் அந்த பிரார்த்தனை நான் கண்டிப்பா நிறைவேற்றுறேன், ஏன்னா கூடுதலா ஒண்ணு பண்றேன், எனக்கு வீடு இருக்குல்ல, சொந்த வீடு இருக்குல்ல, அதையும் நான் விட்டுறேன், விட்டுட்டு என்ன பண்றேன், இறைப்பணிக்காக உண்டியல்லையே அந்த பணத்தை நான் வந்து போட்டுடுறேன், என்னை இந்த முறை எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துரு கடவுளேன்னு சொல்லிட்டு ரொம்ப வேண்டாரு. வேண்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, சரி திரும்ப கொஞ்ச நேரத்துலதான் இயற்கை சூழ்நிலை வந்து மாறுபட்டு சரியான நிலைமைக்கு வந்து எல்லாம் எப்படியோ அவங்க ஊருக்கு போக வேண்டிய இடத்துக்கு போயிடுறாங்க. இந்த மனுஷன் வந்த பிறகு என்ன நினைக்கிறாருன்னா, நான் அவசரப்பட்டு வேண்டிட்டேன், எல்லாரும் தானே காப்பாற்றப்பட்டாங்க, நான் வந்து இப்படி வேண்டியிருக்க வேணாம், இப்ப என் வீடு போப்பதை நான் வந்து வீடை விட்டு கோவிலுக்கு செய்யறேன்னு சொல்லி வேண்டிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைக்கிறான் அந்த மனுஷன்னா, ஒரு யோசனை பண்ணலாம், சரி இதுல இருந்து எப்படி நம்ம மீளலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு அவர் வீட்டுல ஒரு நாய்க்குட்டி ஒண்ணு வளர்த்துருந்தாராம். என்ன ஐடியா பண்ணாராம், வீட்டை விட்டுதானே நான் இறைவனுக்கு போறேன்னு சொன்னேன், அதனால நாய்க்குட்டியோட விலை 20 லட்சம், வீட்டோட விலை 100 ரூபாய், ஆனா ஒரு கண்டிஷன், நாய்க்குட்டியை யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் நான் இந்த வீட்டை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். விளம்பரம் கொடுத்தாரு. விளம்பரம் கொடுத்ததுக்கு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்து வீட்டெல்லாம் பார்த்தாங்க, அவங்களுக்கு பிடிச்சி போச்சு, ஒர்த்தா இருந்தது. என்ன பைத்தியக்கார மக்களா இருக்கிறாங்க, நாய்க்கு போய் 20 லட்சம் சொல்றான், வீட்டுக்கு வந்து 100 ரூபாய் சொல்றாங்க, சரி அவன் எப்படியாவது இது போட்ட நமக்கு என்ன வீடு ஒர்த்து வாங்கலாம், சரி கூட சேர்த்து நாய்க்குட்டி வாங்க போறோம் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு 20,100,000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. இவர் என்ன பண்ணாராம், நான் வீடு இருக்கிறது 100 ரூபாய் தானே சொன்னேன், அந்த 100 ரூபாயை கொண்டு வந்து உண்டியில போட்டுறேன்னு போட்டுட்டு 20 லட்சத்தை எடுத்து ஜோப்ல போட்டு போயிட்டாராம். எதுக்கு சொல்ல வரேன்னா, மனிதனுடைய மனம் வந்து வேதனைக்கு இருப்பாங்க, அப்படி இல்லாம சிவனே எல்லாம், எல்லாம் சிவனை, யாரும் சிவனே அப்படின்னு நம்ம எப்ப அதுல ஈபா முடிக்கிறோமோ அப்ப சத்தியமா கடவுள் நம்மள காப்பாற்றுவாரு, கரையேற்றுவாரு. அந்த நிலையான ஸ்திரத்தன்மை நமக்குள்ள வர வைக்கணும். இப்படி மனசு வந்து நம்மளுடைய பிரார்த்தனை முடிஞ்சதும் மனசு வேதனைக்க கூடாது, இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா அப்படின்ட்டு. இது வந்து எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இன்னும் ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொல்ல விருப்பப்பேன். சிவனும் பார்வதியும் மேல என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, இப்ப பார்வதி அம்மா வந்து சிவன் கிட்ட கேட்கிறாங்களா, ஐயா காசியில குடிச்சா வந்து அவங்களுடைய கர்மெல்லாம் போயிடும், அவங்களுடைய வினையெல்லாம் தீர்ந்துடும், அவங்க முக்தி பெறுவாங்க தானே இருக்கு, ஆனா எல்லாரும் ஏன் முக்தி பெற மாட்டாங்க, ஏன் எல்லாருடைய வினையும் தீர மாட்டது, ஏதோ ஒரு சிலர் தானே வந்து முக்தி பெறாங்க, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அம்மாவே சிவன் கிட்ட கேட்கறாங்க. அதுக்கு சிவன் சொன்னோம்னா, நம்ம 2 பேரும் 4 லட்சத்துல பூலோகத்துக்கு போலாம், அங்க என்ன நடக்குதுன்னு பாரு, நான் வந்து சொல்லி புரிய வைக்கிட்டேன், நீ வா 2 பேருமே போலான்னு சொல்லிட்டு சிவனும் பார்வதியும் ஒரு வயசான தாத்தா வேஷத்துலயும் பாட்டி வேஷத்துலயும் 2 பேரும் பூலோகத்துக்கு வராங்க. வந்து காசியில அந்த இடத்துல நிக்கிறாங்க. நின்றுட்டு சரி குடிக்கலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிறவங்க, இவ்வளவு தள்ளாத வயசா இருக்கீங்க, இந்த தண்ணியில குடிக்க போறீங்களே சொல்லி கேட்கறாங்க. அப்ப இவங்க சொன்னாங்க, என்னம்மா பண்றது, காசில குடிச்சா தினப்போகும், கர்மம் செய்யணும், முக்தி அடையலாம்னு சொல்லி சொல்றாங்க, அதனால எங்களுடைய வினைய போக்குறதுக்காக நாங்க இங்க வந்தோம், காசில குடிக்கலாம்னு வந்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இப்ப குடிக்கதான் போறோம் அப்படின்னு சொல்றாங்க. பாத்துங்க ஐயா, வெள்ளம் ரொம்ப ஜாஸ்தி தட்டு, பார்த்து உஷாரா இருக்கான்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க பேசுறதெல்லாம் ஒருத்த வந்து கேட்டுனே இருந்திருக்கான், இந்த பொதுமக்கள் பேசுறதையும் இந்த பாட்டி தாத்தா பேசுறதையும் ஒருத்த கேட்டுனே இருந்திருக்கான். இவங்க வந்து குளிக்க போயிட்டாங்க. குளிக்க போனதுக்கு அப்புறம் சிவன் வந்து இந்த நாடகத்தை நம்ம நடத்தணும்னு சொல்லி மேல இருந்தே அந்த அம்மாவுக்கு சொல்லி இட்டு வராங்க. குளிக்க போவோம், நான் வந்து அடிச்சுட்டு போயிடுவேன் வெள்ளத்துல, அப்ப நீ என்ன பண்றன்னா, ஐயோ என் புருஷன் போறாரு, என்னை யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்தணும். அப்படி கத்தும் போது யாராவது வருவாங்க காப்பாத்துறதுக்கு, காப்பாத்த வரும்போது நீ இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லி இட்டு வர, என்ன சொல்லணுங்கிறத சொல்லி இட்டு வர. அதே மாதிரி சிவன் வந்து அந்த தாத்தா வந்து தண்ணியில அடிச்சுட்டு போறாரு. ஐயோ யாராவது வாங்கல, பொதுமக்கள் யாராவது வாங்கல, எங்க வீட்டுக்காரர் வந்து தண்ணியில அடிச்சுட்டு போறாரு, எங்க வீட்டுக்கார காப்பாத்தி கொடுங்க, எங்க வீட்டுக்கார காப்பாத்தி கொடுங்க கத்துறாங்க. இந்த அம்மா கத்தும் போது எல்லாரும் வந்து காப்பாத்த முற்படுறாங்க. முற்படும் போது இந்த அம்மா என்ன சொல்றாங்க, யார் வந்து பாவமே செய்யலையோ அவங்கதான் தண்ணியில குதிக்கணும்,
அப்படி இருந்தாலும் என் புருஷனை காப்பாற்ற முடியும், நீங்களும் உயிர் பிழைப்பீங்க. யாராவது பாவம் செஞ்சவங்க இந்த தண்ணீரை குதிச்சீங்கன்னா செத்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த அம்மா. இந்த பாட்டி அம்மா சொன்னதும் எல்லாரும் கொஞ்சம் தயங்குறாங்க. கொஞ்சம் முன்னுக்கு வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே தயங்குறாங்க. எப்படி போறது, நம்மள அறியாம நம்ம ஏதாவது பாவம் செஞ்சிருப்போமோ, நம்ம எப்படி தண்ணீரை குடிக்கிறதுன்னு தயங்குறாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணாரு, கபுகடையும் குதிச்சுட்டாரு. குதிச்சு அவரை சிவனை வந்து காப்பாத்திட்டு வர்றாரு. அப்ப எல்லாரும் கேட்கிறாங்க, ஐயோ குதிச்சவன் திருடனாச்ச, அவன் வந்து வழிபறி பண்றதுக்கு தானே அவன் இங்க வந்தே இருக்கிறான், நகையெல்லாம் கொள்ளடிப்பானே. அப்ப அந்த பாட்டி கிட்ட கேட்கறாங்க, நீங்க என்ன சொன்னீங்க, பாவம் யார் செய்யோ அவங்க தானே குதிக்கணும்னு சொன்னீங்க, இப்ப வந்து காப்பாத்தவன் வந்து ஒரு திருடன், அப்ப ஏன் அவன் சாவல, அப்ப ஏன் நீங்க போய் சொன்னீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அந்த பதில அவரே சொல்றாரு, நீங்க அவர்கிட்ட கேளுங்கன்னா. அவன் திருடன் என்ன சொல்றான், காசில குதிச்சா பாவம் போயிடும், வினம் போயிடும், கர்மம் தீர்ந்துடும், நமக்கு முக்தி கிடைக்கும்னு சொன்னீங்கல்ல, அதை நான் நம்பினேன், நான் குதிச்சேன். நான் எப்ப தண்ணியில குதிச்சனோ என் வினைகள் தீர்ந்து போச்சு, என் பாவம் தீர்ந்து போச்சு, அதனால நான் முக்தி அடையலாம். சரி, ஐயாவை காப்பாத்தின ஒரு பெருமை எனக்கு கிட்டும், ஒரு உதவி செஞ்ச எதுவும் கிட்டும், நான் முக்தி அடையலாம் இடத்துல நான் எதையும் யோசிக்கல, நான் டக்குன்னு குதிச்சுட்டேன், இதுதான் நடந்தது அப்படின்னதும் எல்லாரும் அப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க. ஓஹோ, என்னன்னா அறக்குறையா நம்ம நினைச்சு இறைவன் கிட்ட இருந்தோம்னா நம்ம வந்து நமக்கு உண்டான பணம் தான் இறைவன் கொடுப்பாரு. நம்ம தீவிரமா நம்ம ஃபுல் சரணாகதி இறைவன் கிட்ட அடைஞ்சிட்டோம்னா கண்டிப்பா நிச்சயமா நமக்கு இறைவன் நமக்கு அருள் புரிவாரு. அப்படிங்கிறதுக்கு தான் இந்த 2 கதையை சொன்னேன். அடியனுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். இதுல ஏதாவது விட இருந்தா மன்னிக்கணும். அடுத்து இப்போ திருவம்பாடிக்கு வரும். மாணிக்க வாசகர் என்ன பண்றாரு, அந்த மார்கழி எல்லா கோயிலுக்கு போயிட்டு மார்கழி மாசத்துல திருவாதிரைக்கு ஒரு 10 நாள் முன்னாடி திருவண்ணாமலைக்கு வராரு. வந்து அந்த அடியண்ணாமலையில உட்காந்துதான் இந்த திருவம்பாவையை இயற்கிறார். அப்போ எழுதும்போது அந்த லைனா அந்த 20 பாட்டுகள், 20 பாட்டுல முதல் 8 பாட்டுமே வந்து பெண்கள் வந்து நீராட போறதுக்கு மற்ற பெண்ணை எடுக்கிற மாதிரி அப்படி எல்லா பாட்டு வரும். அந்த 9, 10 பாட்டு மட்டும் என்ன வருதுன்னா இறைவனையும் எல்லாத்துலயுமே இறைவனை புகழ்வாரு. எல்லா பாட்டுலையுமே அடிமுடி காணாத அந்த பெருமாளை பத்தியும் திருமாலை பத்தியும் பிரம்மனை பத்தியும் அங்கங்க சொல்றாரு. ஆனா இந்த 9வது பாட்டு 10வது பாட்டு இறைவனையும் ரொம்ப புகழ்ந்து அப்படியே கொண்டு வர்றாரு. இந்த 11வது பாட்டுல இருந்து 20வது பாட்டு வரைக்கும் பெண்கள் வந்து நீராட்டத்தை பற்றி, நீராடும் போது இறைவனை பத்தி இது பண்ற மாதிரி அந்த மாதிரி கொண்டு வர்றாரு. இப்ப எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்து 10வது பாட்டு திருவம்பா. முதல்ல அந்த பாட்டை சொல்லி முடிச்சிருக்கேன். பதாலம் ஏழும் கீழ் சொல் கழிவு பாதமலர் பொதா துணை முடியும் எல்லா பொருள் முடிவே பேரை ஒரு பால் திருநேரி ஒன்று அல்லன் பெற முதல் இன்னொரும் மண்ணும் துதித்தாலும் போத உலவா ஒரு தோழன் தொண்டர் புலன் கோயில் குலதரசன் கோயில் வினா பிள்ளைகான் எடவன் ஏதவன் பேராருற்றார் ஆரையலார் எடவனை பாடும் பரிசேலோரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பாதாளம் 7 கீழ். அந்த பாதாளம் 7 உலகம் என்னன்னா அதல இரல தரல இருந்து வர, அது கொஞ்சம் மறந்துருக்கு. அகல இதல சுதல தராதல ரசாதல மகாதல பாதாளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 7 உலகம். அந்த 7 உலகத்திற்கும் கீழமா பாதாளம் 7னும் கீழ் சொல் கழிவு பாதமலர். அந்த 7 உலகத்தால கூட சொல்ல முடியாத அளவுக்கு அத ஒண்ணுமே சொல்ல முடியாது, அதுக்கும் மேல அப்படிங்கிற மாதிரி பாதாளம் 7னும் கீழ் சொல் கழிவு பாதமலர். பாதமலர் என்ன, அவருடைய திருவடி பாதங்கள். கோதால் முனை முடியும் எல்லா பொருள் முடிவே. கோதால்னா மலர் பிடிக்கிறது. கோதால் துணை முடியும் எல்லா பொருள் முடியும் அவருடைய திருவடியில சூட்டிக்கிற அந்த மலரோடு இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது முடி, திருமுடி, எல்லா பொருளுக்கும் அதுவே முடிவு, அதுக்கு மேல ஒண்ணு இல்லைன்ற மாதிரி. அந்த கோதால் துணை முடியும் எல்லா பொருள் முடியுமே பேதை ஒரு பால் திருமேனி ஒன்று அல்லன். அவர் அந்த உமையாரோட ஒரு பாகம் அவர் வச்சிருந்தாலும் அவருடைய திருமேனி ஒண்ணு கிடையாது.
அவருடைய திருமேனியை நம்மளால சொல்லவே முடியாது. அப்படி வேதார் தொலைவில் திருமேனி ஒன்று அல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும். இந்த வேதங்கள் எல்லாமே சேர்ந்து புகழ்ச்சி பண்ணாலும் விண்ணுலகத்துல இருக்கக்கூடியவங்களும் இந்த மண்ணுலகத்துல இருக்கக்கூடியவங்களும் யாரு புகழ்ந்தாலும் அவருடைய புகழ்ச்சி வந்து ஈடு இணையாது, ஒப்பு இல்லாதது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். அடுத்தது வந்து என்ன சொல்றாருன்னா, வேதை ஒரு பால் திருமேனி ஒன்று அல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழன் தொண்டர் உடன். அப்படி அவருடைய புகழ்ச்சியே சொல்ல முடியாத அவரு எங்க இருக்கிறாரு? அடியார் தொண்டருக்குள்ள உள்ளத்துல இருக்கிறார் சிவன். அவரை எதுக்குமே ஒப்பிட முடியாது. எல்லா பொருளையும் அவர் இருக்கிறாரு. எல்லா பொருளையும் அவர் தான். அவருடைய அந்த முடி வந்து எல்லா பொருளுக்குமே முடிவே அவர் தான். அப்படி இருக்கக்கூடியது எங்க இருக்கிறாருன்னு பார்த்தா தொண்டருடைய உள்ளத்துல இருக்கிறார். கோதையில் குலத்து குரந்தன் கோயில் குலத்தரந்தன் கோயில் பினா பிள்ளைகால். கோதையெல்லாம் குற்றமற்ற அந்த சங்கரன் வந்து கோயிலில்லா பிள்ளைகள்னா குற்றமில்லாத பெண்கள். அந்த குற்றமில்லாத பெண்கள் ஏன் சொல்றாங்கன்னா அவங்க வந்து அந்த சிவனோட அந்த திருவடி பணியே செய்யறதா அந்த பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதனால அந்த குற்றமற்ற இறைவனை செய்யறது திருப்பணிகள் தொண்டுகள் செய்வதற்கு அந்த குற்றமற்ற பெண் பிள்ளைகள் அவர்களை சொல்றாரு. பேதை ஒரு பால் திருமேனி ஒன்று அல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழன் தொண்டருடன் கோதையில் குளத்தரத்தன் கோயில் பினா பிள்ளைகால். ஏதவன் ஊர் ஏதவன் பேர். அவனுக்கு ஊர் ஏது, அவனுக்கு பேர் ஏது, ஆள் முற்றார் ஆர் அயலார் எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லை. ஏது அவனுக்கு ஊர் ஏது, பேர் ஏது, உற்றார் ஏது, உறவினர் ஏது, அயலார் ஏது, சொந்த ஏது, தந்தை ஏது, எதுவுமே இல்லை. அப்படின்ற ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் என்பாவார். இப்படி அவருடைய புகழ பாடுற மாதிரி நம்ம மாணிக்க வாசகர் ஐயா இந்த பாட்டுல சொல்லியிருக்கிறார். அடுத்து என்னன்னா, இப்படி மாணிக்க வாசகர் வந்து என்ன பண்றாருன்னா அந்த பெண் பிள்ளைகள் பாடுற மாதிரி நிற்கிறது. இன்னொன்னு என்னன்னா, அவர் தன்னையே ஒரு பெண்ணா பாவிச்சுக்கிறார். தன்னையே ஒரு பெண்ணா பாவிச்சு இறைவனை வந்து ஒரு காதலனா நினைக்கிறார். காதலனா நினைச்சு தன்னை ஒரு பெண்ணா நினைச்சு பாவிச்சு. ஏன்னா அதனால்தான் எல்லா பெண் பிள்ளைகளும் பாடுற மாதிரி சாடலோ முந்தி பெற அப்புறம் பொறுத்துணும் அப்புறம் நிறைய பாட்டுகள் வந்து அந்த பெண் பிள்ளைகளோட சேர்ந்து அவர் பாடுற மாதிரி. ஏன்னா அவர் வந்து இறைவனை வந்து உத்தரகோசமங்கிட்ட கண்டுட்டு விட்டுட்டதுனால அவருக்கு என்னன்னா பிச்சு பிடிச்ச மாதிரி ஆயிடுறாரு. பிச்சு பிடிச்ச மாதிரி ஆயிட்டு என்ன பண்ணா அந்த நீச்சல் விண்ணப்பத்துல சொல்லியிருப்பாரு பாருங்க. கடையவனே விட்டிடுதி கண்டே அந்த அந்த 1வது பாட்டுல இருந்து அந்த நீச்சல் விண்ணப்பம் அந்த 50 பாட்டுல விட்டுடுதி கண்டாய் ஐயோ நான் விட்டுட்டேனே இறைவனே என்னை ஆட்கொண்டே அப்படிங்கிற மாதிரி எல்லா பாட்டுலயும் சொல்றாரு. கடைசியில அந்த 48 அந்த 46 இருந்து இறைவனை என்ன சொல்றாரு தெரியுமா? என்னை நீ விட்டுட்டேன்னா நான் உன்னை வந்து திட்டுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவ்வளோ ஒரு அன்பு. எப்படின்னா ஒரு குழந்தை வந்து ஒரு தாய் கிட்ட எனக்கு நீ சாக்லேட் வாங்கி கொடு இல்லைன்னா நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை எப்படி ஒரு தாய் கிட்ட வந்து முரண்டு பண்ணோம், கொஞ்சம் முரண்டு பண்ணோம், அழும். அதே மாதிரி இவர் மாணிக்க வாசகரே இறைவனை காதலனா பாதிக்கிறாரு, தாயா பாதிக்கிறாரு, எல்லாமாவும் பாதிக்கிறாரு. கடைசியில என்ன நீ விட்டுட்டேன்னு வச்சுக்கோ நான் உன்னை திட்டுவேன். எப்படி திட்டுவேன்? ஊர் பிச்சன் ஊர் சுடுகாட்டு இப்படி எல்லாமே நான் உன்னை திட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. கடைசியா என்ன சொல்றாரு? ஏசினும் நான் உன்னை ஏற்றினும் என் பிழைக்கே குறைந்து சிற்றுயிர் கிழங்கி தேசுடையா என்னை யாருடையா சிற்றுயிர் கிழங்கி காய்ச்சினம் ஆழம் உண்டாய் அமுது உண்ண கடையவளே என்றார். கடைசியில என்ன சொல்றாரு? நான் உனக்கு ஏசுவேன் திட்டுவேன், ஆனா நீ என்னுடைய பிழையெல்லாம் பொறுத்து என்னை வந்து ஆட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறார். அதே மாதிரி இறைவன் கிட்ட நம்ம முழுமையா அவரை நம்ம சரணடைஞ்சிட்டோம்னா கண்டிப்பா அவர் வந்து நமக்கு நம்ம இறைவனுடைய தாள் அடையிறதுக்கு நமக்கு எல்லா இதுவும் நமக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ அத்தனை நிவர்த்தி பண்றாருங்கிறது அடியனுடைய விண்ணப்பம்.
நான் பேசுறதுல ஏதாவது குறை இருந்தால் மன்னிக்கணும். நான் அதிகமாகலாம் பேசி பழக்கம் இல்லை. இதான் எனக்கு 2வது வாய்ப்பு தான் கிடைச்சிருக்கு. அதனால அதுவும் இவ்வளோ பெரிய அடியாரெல்லாம் பேசுகிற இடத்துல சேகரையா என்னை கூப்பிட்டு பேச வச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப சேகரையாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ஆனால் ஒன்று, திருவாசகம் எனி டைம் படிச்சுனே செய்யும். திருவாசகத்தை படிக்காத நான் என்னன்னு சொல்லலாம். அது ஒன்று தான் இறைவனுடைய பாக்கியமாக நான் கருதுகிறேன். திருவாசகம் ஏன்னா மாணிக்க வாசகர் அழுது அழுது அவர் என்ன பண்ணாரு, திருவாசகத்தை தான் என்னால் சொன்னார். அழுது 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 தான் இறைவனை சொன்னார். எனக்கு இறைவனை ஒரு 5 நிமிஷம் உட்காந்து நினைக்க முடியல. மனசு எங்கெங்கயோ போகுது. இன்னைக்கு என்ன சமையல் பண்ணோம், நாளைக்கு என்ன பண்ணணும், சரி சாமான் கலக்கிட்டோமா, துணி மடிச்சிட்டோமா, துணிக்காய் வச்சிட்டோமா, தோசை இவனுக்கு பிடிக்குமா, அவருக்கு இட்லி பிடிக்குமா, சட்னி அரைக்கணுமா, சமையல் என்ன பண்ணணும், இப்படியே மனசு போகுது. அது 2வது நம்மளுடைய சுற்றுச்சூழ்நிலை. வீட்டுக்கார உடம்பு சரியில்லை, நமக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, புள்ள மதிக்கிறது, சின்ன பிள்ளை எப்படி பண்ணணும், இதெல்லாம் மறக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா அந்த மன வலியை மறக்கிறதுக்கும், 2வது நம்மளுடைய உடல் பெற்று போச்சு, கொஞ்ச நேரம் வேலை செய்ய முடியல, 1008 வலி வருது. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்ன, நம்ம திருவாசகம் தான். நமக்கு திருவாசகம் படிக்க 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 நம்மளுடைய எண்ணங்கள்லாம், இந்த லௌகிக்க எண்ணங்கள்லாம் மாறி இந்த ஆத்மீக சிந்தனையிலேயே முழுக 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 நமக்கு மன வலிமையும் பலம் பெறும், உடல் வலிமையும் பலம் பெறும் அப்படிங்கிறது அடியனுடைய கருத்து. அதனால எந்த நேரமும் படிச்சு 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 658 பாட்டும் கிட்டத்தட்ட மனப்பாடம் பண்ணிட்டேன். இது நன்றி. மீண்டும் ஒரு முறை எல்லா அடியார் பெருமக்களும் அனைத்து இங்கு உள்ள அனைவருக்கும், இங்க வராதவர்களுக்கும் சேர்த்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் நம சிவாயம். 10ஆம் நாள் நிகழ்வு என்பது அகத்திய பற்றுமோ என்று நினைத்தேன். ஆனால் வேதிராமா 1000 அழைக்கும் போய் குளத்துல குளிக்க வேணாமான்னு கூப்பிட்டு போவாங்க. அப்படின்னு எடுத்த உடனே கப்பலை காட்டி பக்தி எழுதிட்டாங்க. அந்த பக்தி 3 விதம். 3 எல்லாம் சேர்ந்து குரங்கு பக்தி, பூனை பக்தி, நாய் பக்தி. அதுலயும் அந்த கதையை அழகா கொண்டாந்து நாயை உள்ள நுழைச்சு அந்த கதையை அப்படியே ஒரு டர்னிங் பாயிண்ட கொடுத்து பக்தி நெறினா என்ன அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அப்போ கடல்ல தான் குடிச்சாங்களே, அப்படி கப்பல்ல காப்பாத்தி கொண்டு போனாங்கன்னு நினைச்சா, அப்புறம் எங்க கொண்டு போனாங்க, கங்கைக்கு கொண்டு போயிட்டாங்க. கங்கையில போயிட்டு நீ குளிச்சா முக்தி வரும்னு சொல்லிட்டு கங்கையில கொண்டு போயிட்டு, ஐயா என் பாவம் தீர்ந்து போன்னு சொல்லிட்டு அந்த கங்கைக்கு அழுதுட்டாங்க. ஆக குளத்துல குளிக்க போனோம்னா கடல்ல பார்த்து கடல்ல இருந்து நதிக்கிறது, அதுக்கப்புறம் பூலோகத்துக்கு வந்தாங்க. பூலோகத்துக்கே வந்தவங்க என்ன சொல்றாங்க, சிவபெருமான் தெரிஞ்சு சொன்னாங்க. சிவபெருமான் புகழ் தான் இந்த பாலெல்லாம் இருக்கு. அப்படி என்ன பாடம் சொன்னாங்க அவங்க, பதி பசு பாசம் என்ற சிவ தத்துவங்களை ஒன்றாகி வேறாகி உடனாக உள்ளவன் தான் சிவபெருமான். புரியும். பதியாகி இறைவன், பசுவாகி ஆன்மா, பட்டணம். அப்போ இந்த பாசங்களே கிடையாது. பதி பசு பாசம். சிவபெருமான் ஒன்றானவன். அவன் எல்லோரிடமும் வேறாயிருக்கின்றான். அதே நேரத்திலே உடனாக இருந்து கண்காணிக்கின்றான், கண்காணிப்பான் என்று அழக திருமந்திரத்தை சொல்லியிருக்கார். எதுவுமே நாம செய்யல. அம்மா சொன்னாங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க பண்ண, யாரும் பண்ணல. இறைவன் உத்தரவு என்னவோ, இறைவன் என்ன நடத்துறாரோ அதுதான் நடக்கும். யாரும் யாருக்காக பார்க்க வேண்டாம். உள்ளிருந்து பார்ப்பது மட்டுமல்ல, அனைத்திலும் சூழ்ந்து பார்க்கின்றான். யாருக்கும் தெரியாம தப்பு செய்யணும் நினைச்சோம்னா பின்னாடியே இருக்குது. 1க்கு 3 மடங்கு. மற்றவங்க தப்பு செஞ்சாலும் 1க்கு 1 பனிஷ்மெண்ட் தான். ஆனா சிவனடியார் மட்டும் தவறு பண்ணா 10 மடங்கு பனிஷ்மெண்ட். அப்படி சிவபெருமான் பெருமைய சொன்னாங்க. இந்த பாடல இப்படிதான் சிவபெருமான் அப்படி இருக்காருன்னு சொன்னாங்க. அப்புறம் இங்க அருமையா சொன்னாங்க, சிவபெருமான இப்பேற்பட்ட பெருமையை கொடுத்தவராக்கேன்னு.
இந்த பெருமைய அழகா இளங்கடிகள் சொல்றார். எப்படி சொல்றா? பிறவா யாக்கை பெரியோர். சிவபெருமான் யாரு? பிறவா யாக்கை பெருமான். சிவபெருமான் எந்த கல்வியும் புகுந்தவன் அல்ல. அருமையான ஜோதி வடிவானவன் தான் சிவபெருமான். அந்த சிவபெருமானை பிடிப்பதற்கெல்லாம் அவரு இளங்கடிகள் சொல்லும் போது பிறவா யாக்கை பெரியோனாகி அப்பா பிறவா யாக்கைன்னு சொன்ன பிறகு உற்றாரா அயலார் யார்? அப்பா அம்மா மனைவி தானே குடும்பம். அவருக்கு அப்பா இல்லை, அவருக்கு அம்மா இல்லை. ஆனா அடியார் இருக்காங்க. இந்த அடியார் கூட்டம் இருக்கு. இந்த அடியார் கூட்டத்துல அது உள்ளத்துல வந்து உட்கார்ந்து இருக்காங்க. ஆகியதான் மணிவாசக பெருமான் சொல்லும் போது இந்த பாடல ஏதவன் ஊர் ஏதவன் அவன் பேர் ஆகுக்கா ஆரையலா. அவங்க யாராவது விரோதியா இல்ல இந்த ஊரை சேர்ந்தவரா? ஆனா நமக்கு மட்டும்தான் இந்த சிவத்துல வந்து அருமையான வாய்ப்பு என்ன சொல்றாங்கன்னா குடும்பத்தோடு காட்டக்கூடிய காட்சி. சிவபெருமான், அம்பா, விநாயகர், முருகன் என்ற குடும்பத்தோடு சொல்றாங்க. அதை வந்து ரொம்ப அதிகமா சொல்றாங்க. அதாவது அம்மா சொன்னாங்க பக்தி பக்தி. அதே பக்தியை தான் நம்ம அருணகிரியார் சொல்லும் போது பக்தியா யான் உன்னை பல காலம் பற்றியே மாதிரு புகழ் பாடி முட்டனாரனை பெருவாழின் முத்தியே சேவத கருவாயே உத்தமா தான சத்துணனேயா ஒப்பிலா மாமணிகிரி வாசா ஜித்தகாயான சத்தினி பாரா வெற்றி வேலாயுத பெருமாளே முத்தியே சேவத கருவாய். பக்தி பாதான் செஞ்சுட்டே என்ன சொல்லு கீதை? உன் கடமை நீ செய், பலனே போயிருப்பாரு. அந்த மாதிரி அம்மா வந்து கொடுத்த நேரத்துல கதையையும் சொல்லி பாதாள வேண்டின்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடிய 51 பதியங்களையும் அப்படியே மனப்பாடமா தெரியும் சொன்ன அந்த வார்த்தைகளுக்கும் அந்த வேடத்துக்கும் நம்ம அடியார்கள் சார்பாக நன்றியை கூறி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்ம ஓம் நமச்சிவாய பணிந்து கொண்டோம் குற்றாலிங்க ஐயாவுக்கும் நிர்வாகத்திற்கும் கோயில் திருக்களுக்கும் இறைவனுக்கு வாழ்த்து சொல்ல அமையமாக நன்றி தொடர்ந்து பூர்ண அமையப்பாக நிகழ்வாக வான்மையில் வளாது செய்க மணிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க உலகிலா உயிர்கள் வாழ்க நாமரை அடைந்த போங்க நட்டபம் நேர்ந்து நல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நம பார்வதி நிகழ்வு பெற்றிருந்தது. நாளைக்கு 11ஆம் நாள். நாளை 11ஆம் நிகழ்வு திருமதி கைலை ஆண்டார் ராதாகிருஷ்ணன் அம்மையார் அவர்கள் பேசுவார்கள். அடியார் கூட்டங்கள் நாளையும் வந்திருந்து 11ஆம் நாள் நிகழ்ச்சியை சிறப்பி தருமாறு அடியார் சார்பில் விண்ணப்பத்தை வைத்து பெருமானை பார்த்து அவர் ஆசீர்வாதமாக எல்லோரும் அணிவித்தே வாங்க.